ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல லைக் ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டாங்க, அதனால கிடைச்சிருச்சு ஈஸியா. லைக் கிடைக்கும் நினைக்கல, ஆனா கிடைச்சிருச்சு. ஒரு டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கல, ஷார்ட்டா இருந்தது. ஆமா. எத்தனை பேர் வரீங்க? 5 பேர். 4 தான் கிடைச்சதா? ஆமா, 4 தான் கிடைச்சு. இல்ல 5மே கிடைச்சிருச்சு. பட் ஒருத்தவங்க உள்ள பாத்துட்டு இருக்காங்க, அவங்க தான் என் டிக்கெட் வச்சிருக்கனால எனக்கு அது தர முடியல. சோ அதனால உங்களுக்கு இன்னொரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா தேவை. ஆமா. அது வாங்கிட்டீங்களா? அது நான் வாங்கிட்டேன். கிடைச்சது உங்களுக்கு? லைக் இங்கேயே நாங்க கவுண்டர்ல பேசி வாங்கிட்டோம். 500 கிடைச்சது. டிக்கெட் மீன் 4 பேர். அது 500. ஆன்லைன்ல 500 வாங்குனீங்களா? ஆமா 500. எப்படி வாங்குனீங்க? அதாவது ஆன்லைன்லனா கவுண்டர்ல வாங்கணும். முதல்லயே வந்து இதுக்கு முன்னாடி வந்து கவுண்டர்ல தியேட்டர் கவுண்டர்லயே வாங்கணும். சோ அது 500 தந்தாங்க. இங்க வந்து 100 ரூபீஸ் சேர்த்து தர சொன்னாங்க. 600 வாங்கணும். டிக்கெட் பிரைஸ் வந்து 190 ரூபாய். ஆனா அதே டிக்கெட் ஃபர்ஸ்ட் டேக்கு மட்டும் 500 ரூபாய் 1000 ரூபாய் கவுண்டர்லயே விற்கப்படுது. அது உங்க சென்டர்ல கவுண்டர்லயே 500 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறதா சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கவுண்டர்ல எதுவுமே விக்கல. இல்ல அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க, வாங்குறது சொல்றாங்க. இந்த கவுண்டர் இல்லாம பாக்ஸ்ல கொடுத்ததாவும் சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரி இல்ல, நம்ம ரசிகர் மன்றம் தான் கொடுப்போம். எப்பவுமே வந்துட்டு ஒரு ஷோக்கு எத்தனை டிக்கெட் கொடுக்குறோம்? செலிபிரிட்டிஸ் டிக்கெட்ஸ், விஐபிஸ் இருக்காங்க, இங்க போலீஸ் இருக்காங்க. சொல்லுங்க, ஒரு 700 டிக்கெட் இருக்குன்னா எவ்வளவு டிக்கெட் கொடுப்போம் ரசிகர் மன்றத்துக்கு? அது தெரியாதுங்க, ஒரு ஷோக்கு மாறும். மினிமமா எவ்வளவு கொடுப்பீங்க, மேக்ஸிமம் எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 300-400 டிக்கெட் கொடுப்போம். ஷோக்கு மாறுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இப்ப வந்து புதுசா வந்துட்டு இங்க வந்துட்டு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த சைட்ல வந்து புதுசா எம்எல்ஏ வந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் ஷோஸ் கொடுத்திருக்கோம். எல்லாருமே கலந்து கொடுத்து எல்லாரையும் ஹாப்பி பண்ணணும். தெரியல, மேபி இருந்திருக்கலாம். அது நம்மளால உறுதியா எதுவுமே சொல்ல முடியாது. இங்க நம்ம வந்துட்டு என்ன ரேட்டோ அது மட்டும் தான் தெரியலங்க. இல்ல தெரியலங்க. ஒரு டிக்கெட் அவங்க 5 பேர் வந்தாங்க, 4 பேருக்கு தான் டிக்கெட் இருந்தது. 600 டிக்கெட் இங்க 600 கொடுத்து ஜிபே பண்ணுவாங்க. கண்ணெதிர பார்த்தோம். தெரியலங்க, எனக்கு தெரியல. நீங்க எங்க இருந்து கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க எங்க வாங்கணும். கவுண்டர்ல நாங்க புக்கிங் ஓபன் பண்ணல, ஆன்லைன்ல மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்க வந்து ட்விட்டர்லயே பாத்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் புக்கிங்ஸ் அவைலபிள் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். கவுண்டர்ல எந்த டிக்கெட்டும் நாங்க இஷ்யூ பண்ணல. இதே டிக்கெட்டை வந்து முன்னாடி இருந்தா 500 ரூபாய், லாஸ்ட் ரோல இருந்தா 1500 ரூபான்னு ஒரு சீட் ரேஞ்சுக்கு கட் ஆஃப் வச்சு விக்கிறாங்க அப்படிங்கறதும் அவங்க சொல்லிருக்காங்க. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் வந்து அதே பதில் தான் சொல்லுவேன். எனக்கு தெரியாது. இங்க வந்துட்டு நாங்க வந்து ரெகுலர் ரேட் தான் வித்திருக்கோம். நீங்க யார்கிட்ட கேட்டீங்களோ அவங்க எங்க வாங்கினான்னு கேட்கணும். கவுண்டர்ல எதுவுமே இஷ்யூ பண்ணல. So I just came to watch the movie. I am not aware of any of this. Once I go, I'll look at it. We'll abide by what of the norms are there. For the next period, the screens are full, but even though the tickets are available in the other hand, not in some counters they are pricing high, and somebody's are selling. I will check. I'm not aware of that. We want every Vijay Sir's fan and audience and Jananayagan to experience a big screen. We will do whatever is required for the benefit of our audience and the fans.